கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. இப்ப அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப ஐநா சபைக்கு போய் எதுக்காக முக்கியமா போனீங்களா? ஐநா சபை என்னை அழைத்தது அப்படிலாம் இல்லை, சும்மா பேசக்கூடாது. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப ஐநா சபைக்கு போனேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் எழுந்து இருந்த அந்த இடத்த பார்த்து போட்டோ எடுத்துட்டு வந்தேன். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்றோம், அது சரியானு போய் பார்க்கணும் இல்லையா? இன்னொன்னையும் சொல்லிடுறேன். போன ஜனவரியில் நானும் என் துணைவியாரும் லண்டன் போயிருந்தோம். அப்போ ஜிஇ போப்பினுடைய கல்லறை ஆக்ஸ்போர்டில் இருக்குங்க. அங்கே போய் அதை பார்க்கறதுக்காக போனோம். இங்கே ஒரு தமிழ் மாணவன் ஒருங்குகிறான்னு அந்த கல்லறையில் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பார்க்கலான்னு போனோம். போகிற போது இந்த சம்பவத்தை நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன நண்பர் சண்முக சுந்தரங்கிறவர் தான் வண்டியில் கூப்பிட்டு போகிறாரு. அவர் சும்மா கூப்பிட்டு போலங்க, ஃபோனில் அடிச்சு சொல்லிட்டு போகிறாரு. ஆமாம், ஐயா தான் வந்திருக்காரு, கல்லறை கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்தில் கல்லறையில் இருப்பார். நான் ஊடலை பூந்து ஜி போப்னு இருக்கேன். நான் அதைத்தான் சொல்கிறேன். ஜி போப் சொல்லாட்டி என்னவா ஐயாவை கல்லறை கூப்பிட்டு போகிறேன், 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பாருன்னு என்ன அர்த்தம்? அங்கே போய் பார்த்தப்ப அந்த கல்லறையில் அந்த வாசகம் இல்லைங்க, அவருடைய உயிரில் தான் இருக்குது. அதோட ஒரு வார்த்தை அவர் எழுதியிருக்காரு, தென்னிந்திய திருச்சபைகளுடைய அந்த தமிழ்நாட்டில் நான் அதிக காலம் வாழ்ந்ததால் என்னுடைய இறுதி காரியங்களை, என்னுடைய சிமிட்ரி, என்னுடைய அந்த சவ அடக்கத்துக்கான செலவுகளில் ஒரு பகுதியை தமிழ்நாட்டார் தர வேண்டும் அப்படின்னு உயில் எழுதி வச்சிருக்காருங்க. அது அதில் வாசகமாக இருக்குங்க. நான் அதை ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன், அதை பார்த்து வந்திருக்கேன். இது என்ன நிகழ்ச்சி தெரியுங்களா? அந்த மனுஷன் திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஊவேசாவுக்கு கடிதம் எழுதுறாருங்க. அப்படி எழுதுறப்ப அப்படியே கண்கலங்கி நிற்கிறார். இப்போ நம்ம கடற்கரை அவர்கள் பேசுகிறப்ப பாரதியை பற்றி சொல்லிட்டு வந்தார் பார்த்தீங்களா? எத்தனை புதிய செய்திகளை சொன்னார், இந்த வீதிகளை சொன்னார். அவர் சொல்ல அதே வீதி வழி தான் போயிருக்கோம், அதே திருவழி தான் போயிருக்கோம். ஆனால் அவர் நம்ம அதை பற்றி சிந்திச்சதில்லை. அங்கே அந்த 80 வயசில் அந்த கடிதம் எழுதுறாருங்க. எழுதுகிறப்ப கண்ணீர் அந்த கடிதத்தை நினச்சிருதுங்க. அப்போல்லாம் இங்கு பேனா தொட்டு எழுதணும். நினச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த எழுத்து அழிஞ்சு போகுமேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்காரு. அப்புறம் காஞ்ச பிறகு கீழே குறிப்பு எழுதுறாரு. திருவாசகத்தை மேற்கோளிட்டு நான் எழுதி கொண்டு வரும்போது என் உள்ளம் உருகி கண்கள் சோர்ந்து கண்ணீர் இந்த கடிதத்தில் விழுந்து விட்டது, மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதுறாருங்க. இதை படிச்சுட்டு அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட வேண்டிய எல்லா உணர்வுகளும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் தமிழராகத்தான் இருக்க வேண்டும். அவர் பதில் சொல்றாரு, நான் இன்னொரு முறை பிறந்தால் தமிழ்நாட்டில் திருவாசகத்தை படிப்பதற்காக பிறப்பேன், ஏனென்றால் தமிழ் உணர்வு ஏற்பட வேண்டும். எங்க வேலை மதம் பரப்பு வந்தவங்க, மதம் பரப்ப தான் வந்தாங்க. ஆனால் திருக்குறள் அவர்களை ஈர்த்தது, திருவாசகம் அவர்களை ஈர்த்தது. இங்கே இருக்கு நம்மகிட்ட திருவாசகம் இருக்கு. கேட்டால் என்ன செய்கிறோம், ஏங்க அது புரிய மாட்டேங்குதுங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்தி படம் புரியுதா பார்த்துக்கிட்டு இருக்கோம் உட்காந்து, சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் படம் புரியுதா? எங்கள் ஊரில் இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தன் கேட்டுருக்காங்கடா அவங்க மாத்திரம் சிரிக்கிறாங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா? இது யோசிச்சு பாருங்க. சங்க இலக்கியங்கள் நீண்ட பாடல்களை வரிகளை உடைய ஒரு நூல் எழுதுறீங்களா தமிழ் சங்க இலக்கியத்தில்? மதுரை காஞ்சி என்ற ஒரு நூல், அதுலேயே மதுரை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை விட்டு கொடுக்க மாட்டோம். 815 அடி மதுரை காஞ்சி. இன்னைக்கு காலையில் தொடங்கிங்க, அப்படியே போய் நாளை காலை வரைக்கும் வருங்க. ஒரு நேர்முக வர்ணனை மாதிரி இருக்கும். அது அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாள் எந்த நாள் தெரியுங்களா? திருவோண நன்னாளில் மாங்குடி மருதார் அதை அரங்கேற்றம் பண்ணுறார். இப்போ இந்த நூல் வெளியீடு சொல்கிறோம்ல, அது மாதிரி அரங்கேற்றம் செய்வதற்கு நாள் திருவோண நாள். திருவோணம் நம்ம பண்டிகை தான். திருவாதிரை முந்தா நாள் வந்துச்சுல்ல, நேத்தா, ஆமாம் நம்ம பண்டிகை தான். தைப்பூசம் நம்ம பண்டிகை தான். ஏன் தெரியுமா? இதெல்லாம் திருஞான சம்பந்தரை குறிப்பிடுறாரு. மயிலாப்பூரில் அந்த பூம்பாவைங்கிற பெண்ணு இறந்த உடனே அந்த சாம்பலை வச்சிருக்காரு அவங்க அப்பா.
அந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிறாரு திருஞான சம்பந்தர் பாட்டை பாடி. அப்போ அந்த பெண் உயிர் பெறுற போது அந்த பாட்டில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய், தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய், திருவோணம். இப்போ இந்த வார்த்தையை பாருங்க, திருவாதிரை காணாமல் போனாயே பூம்பாவாய், இதெல்லாம் பார்க்காம போயிட்டியம்மா. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, சீரியல் முடியறதுக்குள்ள செத்து போயிட்டான் அப்படிம்போம்ல, அவன் முடிஞ்சாலும் செத்து தான் போறேன், அதை பார்த்து. அது வேற விஷயம். இப்போ மதுரை காஞ்சியில் என்ன தெரியுமா சிறப்பு தெரியுங்களா? இரவு நேரத்தில் கடைகள் இருக்கலாமா இல்லாம இருக்கக்கூடாதான்னு சொல்லி இப்போ நம்ம யோசிக்கிறோம்ல. தூங்கா நகரம் மதுரை. இரவு நேரத்து கடைகள் இருந்தன என்பதற்கு அல்லங்காடி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அங்காடினா கடை, அல்லங்காடி. இரவு நேரத்துக்கு அதுதான் இருட்டுன்னு அர்த்தம். இருட்டு நேரத்தில் இருட்டு கடை அல்வா சொல்றப்பல பாருங்க. ஒரு மொழி உயிரோடு இருக்குன்னா என்ன தெரியுமா? அன்னைக்கு பயன்படுத்தின சொல்ல இன்னைக்கும் பயன்படுத்தினா தாங்க அந்த மொழி உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஷேக்ஸ்பியருடைய ஆங்கிலம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வேற இருக்கு. நம்ம அன்னைக்கு வச்சிருந்தது அப்படியே வச்சிருக்கோம். வெள்ளத்தனை இது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனை இது உயர்வுன்னா வெள்ளம்ங்கிற சொல் இருக்குது. இன்னைக்கு நீங்க நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா மலையாளத்தில் போனா வெள்ளம்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறோம்னா அது இன்னைக்கு இருக்குன்னா அந்த நூல் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்ப சங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லலாம். மதுரை காஞ்சியை சொல்லலாம். மதுரை காஞ்சி மதுரையினுடைய தெருக்கள். இப்போ புரியாதுன்னு சொல்றீங்களே, இல்லவே இல்லை. நீங்க எத்தனை பேர் வாங்கி படிச்சீங்க? எளிமையா இருக்கு, புரியும். 6 கிடந்தன்னா அகல் நடும் தெருக்கள். இது இங்கிலீஷா? 6 தெரியும் இல்லையா? தமிழ்ல என்ன? ரிவர் அப்படி வச்சுக்கோங்க. நான் என்ன செய்யட்ட அப்புறம் நீங்க வீட்டுக்கு நம்பர் 6 நான் நினைச்சேன். 6னா வழின்னு அர்த்தம்ங்க. 6னா நீர் ஓடுகின்ற வழி, அதனால அதுக்கு 6ன்னு பேரு. 6 கிடந்தன்ன அகல் நடும் தெருக்கள். அந்த தெருக்கள் மதுரை வீதிகள்லாம் 6 போவதை போல அகலமா இருந்ததான். இப்ப அது சுருங்கி போச்சு, தெருவும் சுருங்கி போச்சு. 6, 5, 4, 3 2 போயிட்டு இருக்கு. மதுரை காஞ்சியில இரவு நேரத்தில் என்னென்ன வகையான உணவு விற்கப்படும் அது மட்டும் இல்லைங்க. திருடர்கள் என்ன உடை அணிஞ்சு திருட போவான்னு அதுல இருக்குங்க. அவன் கருப்பு காஸ்டியூம் போட்டிருப்பானா. அடுத்தது உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிருப்பானா, வழுக்கிற எண்ணெய், ஏன்னா பிடிச்ச வலிக்கிட்டு போயிடணும்ல. அடுத்தது கையில் உடும்புன்னு ஒன்று வச்சிருப்பானா. உடும்புன்னு என்ன தெரியுமா? ஓனான் மாதிரி ஒன்று, அப்படி கயிறில் கட்டி அப்படி தூக்கி எறிஞ்சா அப்படி போய் பற்றி கொள்ளும். அதை பிடிச்சி ஏறி போகலாமா. ஏணி கிடையாது, ஏன்னா திருட போகிறவன் ஏணியை தூக்கிட்டு போக முடியுமா? இப்படி ஏணியை தூக்கிட்டு அலையிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை ஒரு ஊரில் கிராமத்தில் திருட வந்தவன் தவறி கிணத்துக்குள்ளே விழுந்து அப்புறம் எல்லாரும் போய் காப்பாற்றிருந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்லிருக்க, பேட்டரியோட வந்திருக்க வேண்டாம் ஐயா அப்படின்னு இருக்காங்க. அவன் திருடங்கிறத மறந்து போச்சு நம்ம ஆளுகளுக்கு. ஓவராக தான் சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ கையில் கயரும் அந்த உடும்பும் வச்சிருப்பானா. அதே மாதிரி அவனை பிடிக்க போகக்கூடிய ஆட்கள் வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு அழகா இருக்குங்க. அந்த காவலர்கள் கையில குருவாள் வச்சிருப்பானா, இவ்வளவு பெருசு, இவ்வளவு இப்படி இருக்குமா. இப்படி எடுத்து எழுந்தான்னா திருமாலின் சக்கராயுதம் மாதிரி சுத்திட்டு போவாங்க. உதாரணம் சொல்றான், ஓமைகள் சொல்றப்ப அப்படி இருக்கு. அதுல நீதி இலக்கியங்கள் நாலடியார் மாதிரி ஒரு நூல் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா எனக்கு அதிகமா சொன்னது நாலடியார் தான் சொல்லுவார். திருவள்ளுவருக்கு கிடைக்காத ஒரு வசதி நாலடியார் கிடைச்சிருக்கு. எப்படி தெரியுமா? திருவள்ளுவர் 1.25 அடியில் எல்லாத்தையும் முடிக்கணும். 7 சொல்லு, இவங்களுக்கு 15 சொல்லு. வெண்பா 15 சொல்லுக்குள்ள 4 கதை சொல்லி போடலாம். அழகா சொல்லுவாங்க. இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு 1000 நம்ம சொல்றோம்ல. என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் எலியட்ஸ், என்றார் பீட்ஸ், என்றார் காப்மேயர். ஏன் நாலடியார் படிய அவர் சொல்லலையா? நன்னிலைக்கில் தன்னை நெருப்பானும், தன்னை நிலைகளுக்கு கீழ் சென்று இடுவானும், தன்னை மென்மேலும் உயர்த்தி கொள்வானும், தன்னை தலையாக கொள்வானும் தான். இதை படிக்க தெரியாம இங்கிலீஷ் படிச்சு விடுறது. பல பேர் இங்கிலீஷில் திருப்பண பத்திரிகை அடிக்க வேண்டியது அவசியம் தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு? பிரிட்டிஷ் இளவரசிக்கா கொண்டு கொடுக்க போறோம்? இல்ல, தப்பு வந்துடும் தமிழ்ல. திருவளர் செல்வியா திருவளர் செல்வியா பல பேருக்கு தெரியாது. திருநிறை செல்வியா திருநிறை செல்வியா. என்கிட்ட ஒருத்தர் பத்திரிகை கொண்டு கொடுத்தாரு. அதுல திருவளர் செல்வன் போட்டிருந்தாரு. நான் அந்த இச்சை அடிச்சுட்டு, இல்லையா திருவளர் செல்வன் தான் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படி சொல்றீங்க? என்னை அச்சாபீஸ் கூட்டு போயிட்டாரு. அங்க போனா அவர் என்னை பார்த்துட்டு அவர் சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு MA MPhil PhD
30 வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை தூக்கி காட்டுறாருங்க. 30 வருஷமா. நான் சொன்னேன், ஐயா, வளர் செல்வி என்பது வினைத்தொகை. வளரும் செல்வி, வளர்கின்ற செல்வி, வளர்ந்த செல்வி. இப்ப நீ ஊறுகாயின்னு எழுதுவியா ஊறுகாயின்னு எழுதுவியான்னு கேட்டேன். ஊறுகாதான். அப்ப ஏன் இக்கு போடல? ஓடுகால் போட மாட்டோம். ஓடுகால்னா கோடை காலத்தில் ஆற்றின் நடுவே தண்ணீரை தோண்டி அதில் குளிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அது ஓடுகால், ஓடின கால், ஓடுகின்ற கால். ஒன்றும் இல்லைங்க. கர்ணன் உன் புண்ணியத்தெல்லாம் கொடுன்னு கேட்ட உடனே அப்படி அம்பை பிடுங்கி அந்த ரத்தத்தை அப்படி கையில் ஊத்துற உடனே நான் செய் புண்ணியம் அத்தனையும் உனக்கு தந்தேன்கிறார் வில்லிபுத்திரார். கர்ணன் ஏற்றுக்கிட்டான். இப்போ ஒரு மாணவன் கேட்குறான், எல்லா புண்ணியத்தையும் கொடுத்துட்டான்ல, சரி இப்போ இந்த கொடுத்தானே இந்த புண்ணியம் எந்த கணக்கில் வரும்? எல்லாத்தையும் கொடுத்துட்டான்ல, இப்போ இந்த புண்ணியம் எந்த கணக்கில் வரும்? அதுக்கு தான் செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போகும் புண்ணியம் அத்தனையும். இதுதான் வினைத்தொகை. நான் சொன்னேன், அப்பா இச்சு போடக்கூடாது, அடிச்சாச்சு 1000 பத்திரிக்கை. அப்புறம் நான் பார்த்தேன், சரி கல்யாணம் தானே, இச்சு இருந்தால் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இந்த தெரிஞ்சு கைதட்டின பேருக்கு ரொம்ப நன்றி. சில பேர் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. தமிழ் பேச்சும் தமிழ் எழுத்தும் நம்ம உயிருக்கு தெம்பூட்டணுங்க. டிவி பார்த்துக்கிட்டே படிச்சுட்டு இருக்க ஆளை பார்த்தா எனக்கு சப்பு நெருக்கி போடலாம் போல இருக்கும். இன்னும் சில பேர் பட்டிமன்றத்துலலாம் படிப்பாங்க. அதே மாதிரி தான் செல்ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க ஆள். ஒரு தடவை நான் டெல்லியில் பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ் சங்கத்தில். முன்னாடி ஒருத்தர் ஃபோனில் அவர் போடுற சத்தம் எனக்கு கேட்குது, முடியலை அப்படிங்கிறாரு. நான் என்னையா முடியல அப்படின்னேன். இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. அவர் முடியலன்னு சொல்கிற போது நான் வேதனைப்பட்டு முடியலன்னு சொல்கிறாருன்னு நினச்சேன். நான் ரசித்து கேட்கணுங்க. நாலடியார் எதுக்கு சொல்ல தெரியுங்களா? அந்த பாட்டு, டேய் நீ முன்னுக்கு வரணும்னு நினச்சா நீயா வா, ஊரான சொல்ல எங்கள் அப்பா அங்கே சேர்த்து விட்டுருந்தா, எங்கள் அப்பா இங்கே சேர்த்து விட்டுருந்தா, என்னைய இதில் ஏற்காட்டில் சேர்த்து விட்டுருந்தா நான் வேர்க்கல்ல விற்றுருப்பேன். கலாம் அவர்கள் என்ன ஏற்காட்டில் படித்தார்? யோசிச்சு பாருங்க. ராமநாதபுரத்தில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தார், தெரியுமில்ல. திருச்சியில் படித்தார், மெட்ராஸில் படித்தார். படிக்கணும்னு நினச்சா படித்து மேலே வந்துடலாம். நன்னிலை கீழ் தன்னை நிறுப்பானும், தன்னை நிலைகளுக்கு கீழ் சென்று இடுவானும், தன்னை மென்மேல் உயர்த்தி கொள்வானும், தன்னை தலையாக கொள்வானும் தான். முடிஞ்சு போச்சு. 400 பாட்டுக்கு போகிற போக்கில் நாலடியார் வாங்கி போங்க. எளிமையான உரை இருக்குங்க. இல்லை 4 தடவை இந்த காதில் உட்காந்து சினிமா பாட்டை கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்த ஆடியோவில் இனிமேல் நாங்கள் செஞ்சாவது பேசியாவது கொடுக்குறோம், போட்டு கேட்டுக்கிட்டே போங்க. இன்னும் அழகா சொல்லிட்டே, உன் வாழ்க்கை உண்டு நினைக்காதடா. நீ நினைக்காத. உன் காதில் இன்னொரு சத்தம் கேட்குதா? உண்டு என்று உணர்வினால் சாற்றுமே டொண்டொண்டொன் என்னும் பறைங்கிறான். டொண்டொண்டொன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு என்ன அர்த்தம்னா சாப்பறையான். அதாவது இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமையில் சொல்ற போது இந்த வார்த்தையை சொல்றாங்க. இது நான் நாலடியார் ஒரு பேருக்கு சொன்னேன், திருக்குறள் சொன்னேன். 18 நூல் இருக்கு. சங்க இலக்கியம் ஒரு 10, இது நெடும்பாடல்கள் ஒரு 10, எட்டுத்தொகை ஒரு 10, 10 பாட்டு ஒரு 10, எட்டுத்தொகை ஒரு 10, 18 நூல்கள். நீதி இலக்கியங்கள் ஒரு 18, 36. மொத்த நூல்கள் இவ்வளவுதான் நமக்கு. அப்புறம் நீங்க பக்தி இலக்கியத்துக்குள்ள வந்தீங்கன்னா என்னென்ன விளையாட்டு காட்டுவாங்க தெரியுங்களா? திருஞான சம்பந்தர் பாட்டெல்லாம் படிச்சீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அது கோயிலில் பாடுறது, இது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது. அப்படிலாம் உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. திருவையாருக்கு போறீங்க, ஐயாரப்பன் 5 கிளை நதி ஒன்னா சேர்ற இடம், 5 நதிகள் சேர்ற இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை பத்தி பாடுறப்ப வெறும் சிவபெருமான பத்தி பாடினா அது பக்தி பாட்டுங்க. ஆனா தலபுராணம் மாதிரி சொல்லணும். நம்ம ஆட்கள் அதை சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? இவர் உள்ள நுழைகிறாரு, அங்க அந்த ஒரு பக்கம் மிருதங்கம் வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் யாழ் வாசிக்கிறாங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் எம்மினர் ஒரு பால், துண்ணிய பிள்ளைமலர் கையினர் ஒரு பால்னு திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்வார் திருப்பள்ளி எழுச்சியில். அது மாதிரி அங்கே ஒரு பக்கம் வீணை வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் நாட்டியம் நடக்குது. முழவுன்னு ஒரு கருவி இருக்காங்க. இப்போ மத்தளம் இருக்குல்ல, அதுக்கு முழவுன்னு பேர் வச்சான். இந்த பாருங்க,
காற்று கருவி, கம்பி கருவி, தோல் கருவி, இந்த மொத்தத்தில் மூணு தான் கருவி. காற்று கருவி நாதஸ்வரம், புல்லாங்குழல். கம்பி கருவி யாழ், வீணை. அதே போல தோல் கருவி மிருதங்கம், மத்தளம், அப்புறம் என்ன மேளம் குட்டுறோம்ல, இது மூணையும் கண்டுபிடிச்சவன் தமிழன் தான். அது எப்படி ஆதாரம் கேட்குறீங்களா? இது மூணுலையுமே சிறப்பு லகரம் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. குழல், யாழ், முழவு மூணுலையும் சிறப்பு லகரம் இருக்கு. சிறப்பு லகரம்னா தெரியுமா? இது வேற, நான் பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். தமிழ்ல 3 லானா இருக்கு. அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது, திடுக்கிட்டு போய். குண்டுலகரம், பொதுலகரம், சிறப்புலகரம். எளிமையா சொல்றதா இருந்தா லட்டு குண்டுலகரம், பள்ளிக்கூடம் பொதுலகரம், வாழைப்பழம் சிறப்புலகரம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் வாத்தியார், அவனுக்கு புரியல. ஈஸியா சொல்லுங்க சார்னா, டேய் லதாவுக்கு போடுறலா போடுறா, கரெக்டா போட்டான். இன்னொருத்தர் எந்திரிச்சான், மஞ்சுளாவுக்கு போடுறலா, இல்லை சார் அவ்வளவுதான், நான் முடிஞ்சு வச்சுறா. மஞ்சுளாவுக்கு வரலா பொதுலகரம், இது குண்டுலகரம். இப்ப யோசிங்க, அதுக்கு என்ன பொதுலகரம் பேரு? ஒன்றும் இல்லைங்க, அந்த லகரம் மட்டும் வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். சிறப்பு லகரம் தமிழில் மட்டும் வரும். இவ்வளவுதான் வித்தியாசம். இங்க இந்த முழவு வாசிக்கிற கருவியை பற்றி சொல்றாரு. பெண்கள் ஆடுறாங்க, முழவு சத்தம் கேட்குது. அதை கேட்டுட்டு அங்க இருக்க குரங்கெல்லாம் ஏறி இப்படி வானத்துல மழை வருதாக்குங்கிறத மரத்துல ஏறி இப்படி வச்சு கையை வச்சு பார்க்குதான். நம்ம பார்ப்போம் தெரியுங்களா? இப்படி கையை வச்சு பார்ப்போம் தெரியுமா? நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குன்னு சொல்லக்கூடாது, குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம். சரியா? என்ன, அதுதான் சீனியர். ஒரு விஞ்ஞானி குரங்கை பிடிச்சி ரூம்குள்ள அடைச்சி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாய் ஓட்ட வழியை எங்கிட்ட இருந்து பார்த்துருக்காரு. அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இவர் என்ன செய்யறாருன்னு. இப்ப இந்த பாட்டு எப்படி திரும்ப ஆரம்பிக்குது? இன்னைக்கு நம்ம ஒரு நோய் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சிடென்ட் ஆன பிறகு எல்லா புலன்கள் அடங்கிட்டு அதுக்கு பேர் என்னன்னா கோமா அப்படிங்கிறோம். ஒருத்தர் சொன்னாராம், பையன் கோமால இருக்கான்னு. அங்க என்ன பண்றான் அப்படின்னு இருக்காரு ஒருத்தர். அவர் ஏதோ அரபு நாடுகளாக்கு நினைச்சிருக்காருங்க. அதை கோமான்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் அடங்கி போறது. திருஞான சம்பந்தர் சொல்றார், புலனைந்தும் பொறிகலங்க. புலனைந்து, நம்முடைய புலன்கள் 5, மெய், வாய், கண், மூக்கு, செவி. புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவெழுந்திட்டு ஐமேல் உந்தி. ஐமேல் உந்தின்னு என்ன தெரியுங்களா? இந்த உடம்பு வாதம், பித்தம், சிலேட்டுமம் 3 வகையான இதுல உண்டானலாம். சிலருக்கு வாத உடம்பு, சிலருக்கு பித்த உடம்பு. பித்த உடம்புனா எப்படி? இந்த தில்லான மோனபல சொல்ல சோடா கொடுத்த கேட்டேன், பித்த உடம்பாச்சா தூக்கிடுச்சு அப்படிம்பார் இல்லையா? பித்தம். சிலேட்டுமம்னு என்ன தெரியுமா? சளி. லேசா காத்தெடுத்தா கூட இருமல் வந்துரும்ல, அது சளி. இந்த தொண்டைக்கு நெஞ்சுக்கும் இடையில சளி இருக்குதான். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட சோறுமானே, ஐயாரப்பனே, நீ வந்து என்ன செய்வ? என் கண் முன்னாடி நின்று என்னை காப்பாற்றுவாய். இங்க பக்தின்னு உடனே ஓடிடக்கூடாது, திடுதிடுன்னு. நம்ம ஆளுக்கு பயப்படுற பயம், கடவுளுக்கு கூட அப்படி பயப்பட மாட்டேங்கிறாங்க. கடவுள் பாட்டை பார்த்தா பயப்படுறாங்க. தமிழ்ல தானே பாடியிருக்காரு, அவர் ஹிந்தியிலே பாடினாரு. புலனைந்தும் பொறிகளங்க நெறிமயங்கி அறிவெளிந்திட்டு ஐமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமருங்கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட. இப்பதான் நம்ம முதல்ல சொன்னது, வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அளமந்து மரமேறி முயல் பார்க்கும் திருவையாறை. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா திருவையாறுல இந்த காட்சியை பார்க்கலாம். என்ன, அங்க அந்த அழகான காட்சிகள் இன்னைக்கு இருக்குது. மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு, அவ்வளவு அழகுங்க, அவ்வளவு சந்தோஷம். திருஞான சம்பந்தர் எப்படி முதல்ல பாட்டு போயிறாங்க. தமிழ்ல பல சாதனைகள் பண்ணாலும் அவர் தான். இப்ப அவர் சொன்னார்ல, பாரதியார் மதுரையில் வேலை பார்த்தாருன்னு. அவர் எங்க வந்தார் தெரியுங்களா? மதுரையில அவருக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் சோழவந்தான்னு ஒரு அரசன் ஜன்முனார். 1868 1915 47 வருஷம் வாழ்ந்தவர். ஒரு நாள் அவருடைய தமிழ் பீரியடை குறைச்சாங்க. அவர் போய் கேட்டிருக்காரு, தமிழ் தானே அப்படின்னாரு ஹெட்மாஸ்டர். தமிழ் தானேன்னு சொன்ன உன்ட்ட வேலை பார்க்க மாட்டேன், ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் ரிசைன் பண்ண இடத்துல பாரதியார் வேலைக்கு வந்தார். அந்த சோழவந்தான் ஒரு அரசஞ்சன் முன்னார் பற்றி தான் நான் ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினேன். ரொம்ப பேருக்கு தெரியாது நான் இலக்கணத்தில் ஆராய்ச்சி பண்ணேன்னு. நீங்க என்ன நினைப்பீங்க, இவர் ஒரு காமெடி பீஸு, இவர் ஏதோ ஒரு 2 ஜோக்கத்தை இது பண்ணி அதில் நகைச்சுவை. நாம் பட்டிருக்க பாடு எனக்கு தான் தெரியும். அணங்கு கொள்ள ஆய்மையில் கொள்ளோ கணங்களை மாதர்கள் மாளுமன் நெஞ்சே. இந்த ஒரு திருக்குறள் காமத்பால முதல் குறள் இதுதான். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்களை மாதர்கள் மாளுமன் நெஞ்சே. அந்த கணங்குளைங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு 6 வருஷம் நினைச்சுங்க. கணங்குளை என்பது ஆகு பேர அன்மொழி தொகையா. யார் தெரியுமா தீர்த்து வச்சா? பாரதி தாங்க எழுதுறான்.
ஆகு பேரும் அன்மொழி தொகையும் ஆராய்ச்சி தேவைதான், ஆனால் அரிசியை பற்றியும் தமிழாசிரியர்களை யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்ப அரிசி பஞ்சம் வந்து அதை பத்தி பேசுங்கய்யா சொல்றாங்கன்னா, அந்த அரசஞன் முன்னார் வஉசிக்கு தொல்காப்பியம் கற்பித்தவர், பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருக்கு ஆசிரியராக இருந்தவர். சரி இருக்கட்டும். இப்ப பக்தி இலக்கியத்தில் நான் திருஞான சமுத்திரம் சொன்னேன்ல, அவர் ஏகபாத நூற்றந்தாதி பாடுவாருங்க. ஏகபாதம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க புது கவிதை அதெல்லாம் சொல்றீங்கல்ல, இந்த புது கவிதைலாம் அவங்க எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, சொன்னா நம்ப மாட்டோம். இப்ப ஹிப்ஹாப் தமிழா வந்து எக்கச்சக்கமா வேகமா பாட்ட பாடுறாரு, தட்டு பிட்டு கெட்டு மட்டு பிட்டுன்னு பாடுறாருல, எங்க இருந்து எடுக்கிறாரு? முத்தரு பத்தி திருநக எத்தக்கிற சத்தி சிரவண முத்துக்குரு வித்துக்குரு என்னவோ திருப்பூர். இது பாத்தீங்களா, ஹிப்ஹாப் தமிழா பண்ண கை தட்டுறோம், திருப்பூர் பண்ணா கணத்துல ஓட்டு பேசாம உட்காந்துருக்கோம். இங்க இருந்து எடுக்கிறதாங்க, எங்க இருந்து வருது இதெல்லாம்? நம்ம எடுத்துக்கிட்டா போதும், நமக்கு தெரியணும். அது திருஞான சம்பந்தர் ஏகபாதம் தெரியும், ஒரே ஒரு வருதாங்க. அந்த ஒரு வரியவே திரும்ப 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 சொல்ல 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 4 வரைக்கும் 100 பொருள் சொல்லணும். இப்படி வைங்க, இங்க ஆரம்பிச்சு பாட்டு இப்படியே வந்து இந்த பக்கம் முடியும். இங்க இருந்து படிச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இப்படி முடியும். கஷ்டமா இருக்கா? விகட கவி எழுதுங்களேன், வி க ட க வி. இந்த பக்கம் வாசிங்க, வி க ட க வி. வந்துருச்சா? இதே மாதிரி 100 பாட்டு எழுதியிருக்காரு. யார்? திருஞான சம்பந்தர். எழுத முடியுமா? வயசு 14 தாங்க. என்ன தெரியுமா? அவர் கொண்டு பக்தி இலக்கியத்தில் அடக்கிட்டோம். ஆண்டாள் நாச்சியார் இன்னைக்கு 26வது நாள் நினைக்கிறேன், மார்கழி மாதம். ரைட்டா? தெரியப்ப தப்பா? 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராழ்வான் மேலையார் செய்வனங்கள் போய் கேட்டலையோ பாட்டு இன்னைக்கு தான். நாளைக்கு தான் முக்கியமான பாட்டு. எது? கூடாரை வெல்லும் சிறு கோவிந்தா. இந்த பாருங்க, புஸ்தகம் நிறைய வாங்கி வைக்கணும் போல் இருக்கு. நாளைக்கு தான் நோன்பு முடிக்கிற பாட்டு. நோன்பு இருக்கிறப்ப தனித்தனியாரு, நோன்பு முடிக்கிறப்ப ஒன்னா இருந்துரு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பெறகொண்டு யாம்பெரும் சன்மானம். உன்ட்ட என்ன கேட்க வந்திருக்கேன் தெரியுமா? பொம்பளை பிள்ளை பாருங்க, ஆண்டாள். சூடகமே தோல்வெளியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் அறிவோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வெளிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாளை எப்படி பார்க்கணுங்க? சாப்பிடுறப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு சொன்ன ஒரே பொம்பளை யாருன்னு கேட்டா ஆண்டாள் தான், 8ஆம் நூற்றாண்டுல. அதுவா பொங்கல் சக்கரை பொங்கல் இப்படி அல்லணுமா, அதுல நெய் இப்படி வடியணுமா, அக்கார அடிசில், ஆமா அப்படி வடியணுமா. இப்ப வடியுமா? டாக்டர் வந்துருவாரு, சுகர் சுகர். இந்த டிவியில் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேங்க, ஒரு அம்மா அப்பத்தான் சமையல் பண்ணி காட்டும். இந்த சிக்கனை அப்படி இதில் போட்டு வறுத்து மொறு 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 மொறுன்னு தின்னா அப்படி சொன்னோன்னு நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு சாயங்காலம் செய்ய வேண்டியதுதான் அப்படி நினச்சிக்கிட்டே இருப்போம்ல. அடுத்த நிமிஷம் ஒரு டாக்டர் அதே டிவியில் வந்து, எதை தின்னாலும் சீக்கிரம் செத்துருவீங்க, அது கொலஸ்ட்ரால், கப்புன்னு அடைக்கும். இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தாருன்னா நம்ம தின்றுப்போங்க. ஆனால் அவரும் உடனே வந்துடுறாரு. நமக்கு விளம்பரமே அப்படித்தானே வருது. எனக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு விளம்பரம் தான் சாப்பாடு போடுதுனாரு. விளம்பர கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன். சீரியல் அப்போ முதல் விளம்பரத்தில் என் தட்டை கொடுப்பாங்க என் வீட்டில், 2வது விளம்பரத்தில் சோறு விடுவாங்க, 3வது விளம்பரத்தில் குழம்பு ஊற்றுவாங்க, கடைசியில் எனக்கு மோர் ஊற்றுவாங்க. நல்ல வேளை கடைசியில் எனக்கு பால் ஊற்றுவாங்கன்னு சொல்லாமல் போனார். விளம்பரம் இல்லைன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்குமா? எனக்கு ஒரு சோதனை என்ன தெரியுமா? நான் வீட்டில் மத்தியானம் தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவேன் பெரும்பாலும், டிவியை பார்த்துட்டு நியூஸ் பார்க்குறதுக்காக. அந்நேரம் பார்த்து தான் எல்லா விளம்பரமும் வந்து சேரும். அதுவும் குறிப்பாக அப்பாசும் வெங்கட்ராமனும் வாலியோடு வந்துடுவாங்க. அது என்ன விளம்பரம்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் பார்க்குறது இல்லையா நீங்கள்? எதுவுமே செய்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சங்க இலக்கியம் சொன்னாலும் பேசாமல் தான் இருக்கிறீங்க, வெங்கட்ராமனை பற்றி சொன்னாலும் இப்படி தான் இருக்கிறீங்க. அது என்ன விளம்பரம் தெரியும் உங்களுக்கு? திடீர்னு வந்து டாய்லெட் அப்படி கழுவி இந்த இதை ஊற்றுனீங்கன்னா நுறையா எவனா திம்பான், சாம்பார் ஊற்றி திம்பானா, அதில் அந்த அம்மா உள்ள கையை விட்டு வேற எப்படி பரவாயில்ல அப்படிங்குது. நல்ல வேளை மூஞ்சியை விட்டு போகாமல் போச்சு. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.